எண்கண் முருகன் கோயில். கட்டை விரல் இல்லாமல் சிற்பி செய்த முருகன். கண் பார்வை குறைபாடு தீர்க்கும் முருகன். முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் தனியாக அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார். சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் ஆகிய 3 தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் ஆறுமுகப் பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிக்கப்பட்டவை. முருகப்பெருமான் 6 முகங்களுடன் அருள்கிறார். முன்புறம் 3 முகம், பின்புறம் 3 முகம் கொண்டிருக்கிறார். 12 கரங்களில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில், கேடயம், சேவல் கொடி, அங்குசம் தாங்கியிருக்கிறார். மூலவரான ஆறுமுகப் பெருமான் மயில் வாகனத்தில் தனியாக அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார். அவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை இருவரும் தனித்தனியாக வீற்றிருக்கின்றனர். ஆறுமுகன் சிற்பத்தின் கதை என்னவென்றால், முத்தரச சோழன் என்ற மன்னனின் உத்தரவுப்படி சிக்கல் என்ற ஊரில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் ஒரு சிற்பி. அதன் அழகில் மயங்கிய மன்னன் இதுபோல் வேறு ஒரு சிலையை செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் வலது கட்டை விரலை வெட்டிவிட்டான். கட்டை விரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடித்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னன் சிற்பியின் 2 கண்களையும் பறித்து விட்டான். சமீவனம் என்ற இத்தலத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார். அப்போது உளிப்பட்டு அவரது கையில் இருந்து இரத்தம் வெளிப்பட்டது. அந்த இரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது என்பது இத்தல சிறப்பு. தலவரலாறு பார்க்கலாம் வாங்க. எண்கண் முருகன் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் எண்கண் என்ற கிராமத்தில் உள்ளது. பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருள் என்ன என்று முருகப்பெருமான் பிரம்மாவிடம் கேட்டார். அவருக்கோ பதில் தெரியவில்லை. இதனால் பிரம்மாவை முருகன் சிறையில் அடைத்தார். பிரம்மாவின் சிருஷ்டி தொழிலையும் தானே ஏற்றார். சிறை விடுத்தும் பிரம்மாவிடம் சிருஷ்டி தொழிலை தராதுதானே செய்தார். இதனால் பிரம்மா இத்தலத்தில் சிவபெருமானை தனது 8 கண்களால் பூஜித்தார். சிவபெருமானிடம் நடந்தவற்றை கூறி தனது படைத்தல் தொழிலை திரும்பப் பெற்றுத்தர பிரம்மா வேண்டுகிறார். முருகனோ பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் தெரியாத பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்வது முறையல்ல என்று கூற சிவபெருமான் முருகனை சமாதானப்படுத்தி தனக்கு முன்பு படைப்பு தொழிலை தரும்படி பணிக்கிறார். முருகனும் இத்தலத்தில் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்து தென்முக கடவுளாய் அமர்ந்து உபதேசித்து சிருஷ்டித் தொழிலை திரும்பவும் பிரம்மாவிடம் தந்தார். பிரம்மா 8 கண்களால் பூஜித்தமையால் இத்தலம் எண்கண் என்றும் பிரம்மபுரம் என்றும் வழங்கப்பட்டது. இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் எண்கண் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இது ஒரு சிவ ஆலயம். இருந்தாலும் முருகனுக்கு என்று இந்த கோவிலில் தனிச்சிறப்பு உண்டு. திருப்புகளில் அருணகிரிநாதர் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் உள்ள முருகப்பெருமானின் சிறப்பை பற்றியும் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எண் என்பது 8 என்ற கணக்கை குறிக்கின்றது. 4 தலைகளை கொண்ட பிரம்மனுக்கு 8 கண்கள். பிரம்மன் சிவனை நினைத்து இத்தலத்தில் வழிபட்டதால் இதற்கு எண்கண் என்ற பெயர் வந்தது. வியாழக்கிழமை தோறும் இங்குள்ள குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி விரதம் இருந்து வழிபட்டால் குரு தோஷம் இருந்தால் நீங்கிவிடும். மாணவர்களுக்கான கல்வி தடைகளும் தோஷங்களும் இத்தலத்தில் உள்ள குரு பகவானால் நீக்கப்படுகிறது. கண் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலில் உள்ள சிவனை வழிபட்டு வந்தால் கண்ணோய் நீங்கும் என்பது ஐதீகம். செவ்வாய்க்கிழமையில் இங்குள்ள முருகனை தரிசித்து வந்தால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகனை வழிபட்டால் 16 செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். இந்த தலத்தில் வேண்டுதல்களை வைக்கும் பக்தர்களுக்கு திருமண தடை நீங்கும். குழந்தை வரம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். வாய்ப்பு உள்ளவர்கள் எண்கண் முருகனை தரிசனம் செய்து 16 வகையான செல்வங்களும் பெற்று நலமோடு வாழுங்கள். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.